கடையெல்லாம் மூடிட்டாங்க, கையெல்லாம் ஆடுது, ஒரே சிவிரிங்கா இருக்கு, ரொம்ப கஷ்டமா இருக்கு, தேடி அங்கங்க உழைச்சி எங்கடா கிடைக்கும் அப்படின்னு தேடி தேடி பார்த்தா எங்கேயுமே கிடைக்கல, டூப்ளிகேட் தான் கிடைக்குது அப்படின்னு இங்கே பேசுறது நல்லாவே கேட்குது இங்கே நிறைய பேருக்கு. ஸோ எதை பற்றி பேசுகிறேன்னு உங்களுக்கு தெரியும். 21, 22, 23 ஆகிய தேதிகளில் ஒயின் ஷாப் விடுமுறை அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. அதாவது ஒரு ஈவெண்ட் பண்ணணும் அப்படின்னா கவர்மெண்டோட ஈவெண்ட்டு, ஓட்டிங் அப்படிங்கிறது நம்மளாம் சேர்ந்து தான் பண்ணுறோம். பட் இருந்தாலும் கவர்மெண்ட் நடத்துகிற ஒரு முக்கியமான ஈவெண்ட்டு, அடுத்த தலைவர்களை தேர்ந்தெடுக்கிற ஒரு எலெக்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. அதில் எந்தவித பிரச்சனையும் வந்துடக்கூடாது, எந்தவித கைவர்கள் உள்ளே வந்துடக்கூடாது, எந்தவித குழப்பங்களும் வந்துடக்கூடாது. அப்போது பிரச்சனை, குழப்பம் இதெல்லாம் ஒயின் ஷாப்பில் வருது. அப்படி தானே? ஒரு ஈவெண்ட் ஒன்று பண்ணுறோம் அப்படின்னா பிரச்சனைன்னு ஒன்று வரும். அதுக்கு மெயின் காரணம் போதை. கரெக்டா? ஸோ அதனால தான் இதெல்லாம் க்ளோஸ் பண்ணுறீங்க. இந்த மாதிரி ஈவெண்ட் நடக்கும்போது, கவர்மெண்ட் முக்கியமான ஈவெண்ட்லாம் நீங்கள் கண்டக்ட் பண்ணும்போது, முக்கியமான தலைவர்கள் வரும்போது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணும்போது ஒயின் ஷாப் க்ளோஸ் பண்ணுறீங்க. அப்போ ஒயின் ஷாப் பண்ணால் பிரச்சனை வரும். கரெக்டா? அப்போ இதை தானே தினசரி மக்கள் தன்னோட குடும்பத்தில் அந்த லேடிஸ் நினைச்சு பாருங்க, அம்மாக்களையோ தங்கச்சிகளோ வீட்டில் இருக்க அந்த குழந்தைகள் நிலைமையை யோசிச்சு பாருங்க. தினசரி இந்த பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருக்காங்க இல்லையா? இது அப்படியே இந்த சொன்னீங்க இந்த 3 நாள் இது அப்படியே நிரந்தரப்படுத்திட்டீங்கன்னா ஜஸ்ட் இமேஜின் எத்தனை குடும்பங்கள் நிம்மதியா இருக்கும். உழைச்ச காசு வீடு வந்து சேரும் இல்லையா? எத்தனை அப்பாக்கள் இன்னைக்கு வீட்டில் ஜீரோவா இருக்காங்க. இவங்க எல்லாம் வீட்டில் ஹீரோவா இருப்பாங்கல்ல இந்த ஒயின் ஷாப்பை க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா. அப்போ ஒயின் ஷாப்பு பிரச்சனைன்னு தெரியுது இல்ல? இது என்ன? இதை க்ளோஸ் பண்ணி அடிச்சு ஒடிச்சு வீசுங்களேன். ஒயின் ஷாப் எதுக்கு கேட்குறேன்.